ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிடும். கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்த டைமில் நீங்கள் அதை தண்ணியை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு தேங்காய் துருவலை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை கையிலேயே நல்லா தேய்ச்சிட்டு உள்ளுக்குள்ளே அந்த தேங்காய் ஸ்டஃபிங்கை வச்சு இப்போ இதை நல்லா ஃபோல்டு பண்ணி நம்ம இலையை மடித்து அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இலைக்குள்ளவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வாசனையோட சூப்பராக இருக்கும். இப்போது பாருங்கள், சூப்பராக 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப